திக்கற்றவர்களாகிய நமக்கு திசை காட்டியே தூய ஆவியானவர் தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 6வது ஞாயிற்றுக்கிழமை இன்று காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருத்தர் தெரியாத பாதைகளை நடக்கிறார்னா, பாதையில் நடக்கிறவர்களுக்கு துணையை விரும்புவது இயல்பான ஒன்று தான். அது இயல்பான வழக்கம். அது மாதிரி ஒரு திசையறியாத ஒரு சூழல் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு துணையை தேடுவது இயல்பு. அப்படி இயேசு கிறிஸ்து தான் முன்னேற்றம் அடைவதற்கு பிறகு சீடர்கள் எப்படி ஆவார்கள் என்கிற நிலைப்பாடு வந்தது. அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல் வரும்பொழுது தான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிற வார்த்தை, உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 18வது இறைவசனம் இதைத்தான் நமக்கு எடுத்து சொல்கிறது. உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். என்ன நடக்குமோ என்று பயந்து போய் குழம்பி போய் ஒரு வெறுமையை உணர்ந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு கிடைக்கப்பட்ட வார்த்தை இதுதான். அப்படி சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை கொடுப்பேன், அவர் உங்களை சரியான பாதையில் வழிநடத்துவார் என்று சொல்லி, திக்கற்றவர்களாக இருக்கிற நிலையும் அவர்களுக்கு சரியான திசை காட்டியான தூய ஆவியாரும், இதை ரெண்டையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. திக்கற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது அது அந்த வார்த்தையினுடைய கிரேக்க மூலத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படின்னா ஆர்ஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அனாதை என்று. எல்லாரும் சுற்றி இருக்கிறமாக அனாதை என்று சொல் வார்த்தை என்பது அவ்வளவு தூரம் பரிச்சயமான ஒன்று தான். ஒரு வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் அனாதைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் அது அதிகமாகவே பேசப்படுகிறது. அதுவும் குறிப்பாக பெற்றோர்கள் இன்று அனாதையாக்கப்படுகிற நிகழ்வுகள் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது, அதுவும் வீட்டுக்குள்ளேயே. சரி, அதை பற்றி யோசிக்கிறத விட, திக்கற்றவர்களாக நான் உங்களை விடமாட்டேன் என்று சொன்னால் அந்த வார்த்தையை பாருங்களேன். திக்கு அற்றவர்கள் அப்படின்னா, திக்கு என்றால் திக்குவாயை யோசிக்கக்கூடாது. திக்கு என்றால் திசை, அற்றவர்கள் என்றால் அறியாதவர்கள், பாதை அறியாதவர்கள் என்று தான் அர்த்தம். வாழ்க்கையின் பாதையில் அறியாதவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவர் தான் தூய ஆவியானவர் என்பது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரியாவிடையின் செய்தியில் இந்த செய்தியை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, திசை காட்டி நம்மை சரியான பாதையில் வழிநடத்தும் என்று சொல்வார். ஒரு திசை காட்டி மாலுமிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அது மாதிரி வாழ்க்கை என்னும் பயணத்தில் நமக்கு திசை காட்டி தூய ஆவியானவர் தான். இவ்வுலக பயணிகளாகிய நமக்கு தூய ஆவியானவர் தான் சரியான வழிகாட்டி. ஒன்று தெரிஞ்சுக்கணும், கடல் அமைதியாக இருக்கும்போது அதில் பயணம் செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எந்த பக்கம் வேணாலும் போகலாம், ஏன்னா கடல் எல்லாம் அமைதியாக இருக்குது. திடீர்னு ஒரு புயல் வந்தாலோ அல்லது அலை அடித்தாலோ அல்லது பாறை வந்தாலோ இருள் சூழ்ந்தாலோ மேகம் மூடினாலோ அங்கே தான் பிரச்சனை. எங்கே போகிறது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போகக்கூடிய மாலுமிகள், அவர்களுக்கென்று இருப்பது தான் திசை காட்டி. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்கும் அப்படிப்பட்ட வழிகாட்டுதல் தான் தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்குறார். ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அதாவது, எந்த திசை காட்டியாவது தவறான வழியை காட்டுமா அப்படின்னு யோசித்தேன். வாய்ப்பே இல்லை. ஒன்று அந்த மிஷின் தப்பாக இருக்கணும், அல்லது எந்த ஒரு திசை காட்டியும் சரியான திசை காட்டியை பொருத்தி விட்டால் அது நம்மை தவறான வழியில் அழைத்தே போகாது. அது நமக்கு சரியான பாதையை மட்டும்தான் காட்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு நிகழ்வு ஒன்று படித்தேன். அப்பா ஒரு மாலுமி, அவர் தன் மகனுக்கு எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தார். மகனையும் ஒரு சிறந்த மாலுமியாக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து பயிற்சி வைக்கிறார். ஒரு ராத்திரி அப்பாவும் மகனும் படகுல போகிறாங்க. கப்பலில் போகும்பொழுது நல்லா போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் திடீர்னு இருள் சூடுது, மேகம் மூடுது, புயல் அடிக்குது, அலை எழும்புது. பையனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அப்பா, நம்ம வழி தவறி போயிடுவோமோ, எனக்கு வெளியில் பார்த்தா எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஒரே பயமாக இருக்குது இந்த எல்லாம் சூழலை பார்க்கும்போது அப்படின்னு சொன்னான்.
அப்போ அப்பா சொன்னார், தபர் ஏன் சுற்றி இருக்கிறத வெளியில் பார்க்குற, நேராக கீழே கப்பலில் இந்த கருவியை பார், இந்த கருவியை பார்த்து இது எப்படி காட்டுதோ அப்படி கொண்டு போனார். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கான். சைட்லலாம் வெளியில் சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே அந்த பக்கம் திருப்பலாமா அப்பா அப்படின்னாரு. அப்பா சொன்னார், உடனே போவாத, அந்த பக்கம் திருப்பாத அப்படின்னார். இல்லை இந்த பக்கம் திருப்பிக்கலாமா, வேண்டாம் திருப்பாத, அந்த திசை காட்டும் கருவி எங்கே காட்டுதுன்னு பாரு, அதை மட்டும் நீ பாரு, வெளியில் பார்த்துறாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கூட்டிகிட்டு போனார். அவன் அப்படியே போகிறான். கொஞ்சம் தூரம் போன உடனே கொஞ்சம் நேரம் ஆச்சு. திரும்ப விடிய காலம் வந்துடுச்சு, விடிஞ்சிச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ தான் சொன்னான், தான் கரையை வந்து சேர்ந்து விட்டோம் என்பதை உணர்ந்தவனாக சொன்னான், அப்பா இந்த கருவி மட்டும் சரியாக இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் சொன்னார் அப்பா, உலகம் உனக்கு பல வழிகளை காட்டும், பல திசைகளை காட்டும், ஆனால் தூய ஆவியானவர் மட்டும்தான் சரியான பாதையை உனக்கு காட்டுவார் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இதுதான். திசை காட்டி ஒருபோதும் தவறான பாதை காட்டாது என்பது போல தூய ஆவியானவர் நம்மை தவறான வழியில் அழைத்து செல்ல மாட்டார். தூய ஆவியானவர் தான் நம்மை சரியான வழிகாட்டி என்பதை புரிந்து கொள்ளணும். இங்கே இன்னொரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது திசை காட்டி இருக்கும், அது பொருத்தப்பட்டிருக்கும், இருந்தாலும் அதை நாம் நம்பி பயணிக்கணும். அது மாதிரி தூய ஆவியானவர் நமக்குள் இருப்பார், நம்மை வழி நடத்துவார். ஆனால் அவரை நம்பி அவருடைய வழிநடத்துதல் வாழ வேண்டியதுதான் நாம். திக்கற்றவர்களாகிய நமக்கு சரியான வழிகாட்டி தூய ஆவியானவர் மட்டுமே.